வெல்கம் டு வேலன்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான கீ ரைஸ் எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த கீ ரைஸ் செய்யறதுக்கு நான் முதல்ல 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நெய் சூடான பிறகு முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை பலூன் மாதிரி உப்பி வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இது வறுப்பட்டுருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வறுத்த குக்கர்லேயே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயத்தை எடுத்துக்கணும். நம்ம இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கீ ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதே குக்கர்லேயே நம்ம இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சூடான பிறகு நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சோண்டு பிரியாணி இலை வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நீங்கள் இதை வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த சமயத்தை நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு கைப்படி அளவு புதினா சேர்த்துக்கிறேன். இந்த சமயத்தில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்த பிறகு லைட்டாக அதை கலரி விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நான் 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு நம்ம 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நம்ம 2.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். நான் ஏற்கனவே 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்துட்டேன். இந்த சமயத்தில் நம்ம 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்தால் சுவையான கீ ரைஸ் ரெடி. இப்போது 2 விசில் அடங்கிடுச்சு. இதை நல்லா மெதுவாக கிளறி விடுங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச வெங்காயம், முந்திரி திராட்சை, இப்போ இதெல்லாம் சேர்த்து அரிசி உடையாத அளவுக்கு மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சுவையான கீ ரைஸ் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.